வெல்கம் டு காஷியன் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. வெல்கம் டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இன்னைக்கு நம்ம லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு யூசரை எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெலீட் யூசர்ஸ் இன் லினக்ஸ் என்விரான்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு யூசர் ஆட் பண்ணுறதும் டெலீட் பண்ணுறதும் அது பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மேனேஜ்மெண்ட்டில் என்னால் ஒரு யூசரை டெலீட்டும் பண்ண முடியும், க்ரியேட்டும் பண்ண முடியும், சர்ச்சும் பண்ண முடியும், அவனுக்கு அப்படிங்கிற லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸில் ஒரு யூசர் எப்படி நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sudo user del wikidiki இந்த கமாண்ட் கொடுத்து ஒரு யூசரை நீங்கள் டெலீட் பண்ணலாம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் நான் ஆல்ரெடி விக்கிடிக்கின்ற ஒரு யூசரை ஆட் பண்ணியிருந்தேன், ஆட் யூசர் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு. இப்போ அந்த யூசரை நான் டெலீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sudo கமாண்ட் கொடுக்குற யூசர் டெல் விக்கிடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூசரை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ண யூசரோட டேட்டாஸை எங்கேருந்து நான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட் யூசர் ப்ரொஃபைல்ஸை நீங்கள் எக்ஸின்ற டேரக்டரியில் பாஸ்வேர்டுன்ற ஒரு ஃபைலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ சிடி எட்சி கொடுத்துக்கோங்க, சிடின்ற டேரக்டரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்டு ஃபைலை நான் கேட் பண்ணுறேன். ஸோ கேட் கமெண்ட்னா உங்களுக்கு தெரியும், ரீட் அ ஃபைல். ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு கேட் நான் பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா யூசர் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபைல் அண்ட் எக்ஸிஸ்டிங் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு அங்கே ஆஸ் ஃபார்மேட் இருக்கும். அதுக்கு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கலாம். ஸோ என்னோட என்விரான்மெண்ட்டில் சிடி ரைட் ஸ்லாஷ் கொடுக்குறேன், எல்எஸ் கொடுக்குறேன், சிடி எட்சி. ஸோ எட்சின்ற டேரக்டரியில் யூசர் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா we have something known as password. ஸோ நமக்கு பாஸ்வேர்டுன்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ நான் கேட் பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா நம்பர் ஆஃப் யூசர் லிஸ்ட் நாங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ரூட் இஸ் அ டாப் மோஸ்ட் பர்சன். ஸோ அவங்களுக்கு பின்ல பேஷ் அலகேட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் he is a root user. ஆல்ரைட். ஸோ மீதி உள்ள நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ லாகின் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் லாகின் கிடையாது, அதாவது இவங்க ஒரு யூசரே கிடையாது. ஸோ மீதி யாரெல்லாம் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிமென்ற யூசர் இருக்காங்க, ஹோம் டைரக்டரியில் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு, பின்ல பேஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே விக்கிடிக்கி அப்படின்ற ஒரு யூசர் இருக்காங்க. ஸோ பின்ல பேஷ் இருக்கு, விக்கிடிக்கிக்கும் பின்ல பேஷ் இருக்கு, விக்கிடிக்கின்ற ஒரு யூசர். ஸோ இந்த யூசரை இப்போ நான் டெலிட் பண்ண போறேன். ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன கமாண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு sudo user del அப்படின்ற கமாண்டை கொடுத்து நான் ஸ்பெசிஃபிக் பண்ணுறேன் யூசரோட நேம். sudo user del and வந்து பார்த்தீங்கன்னா விக்கிடிக்கின்ற யூசரை நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டேன்னா விக்கிடிக்கின்ற யூசரோட நேம் எனக்கு கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி ஸோ டெலிட் ஆகிடுச்சு. நான் திருப்பி கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் பாஸ்வேர்ட். ஸோ எக்ஸியில் கேட் பாஸ்வேர்டில் போய் நான் திருப்பி கிராஸ் செக் பண்ணுறேன். ஸோ தட் அந்த யூசர் நேம், அதாவது விக்கிடிக்கின்ற யூசர் நேம் இங்கே ப்ரெசென்ட்டாக இல்லை. ஸோ இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில், அதாவது லினக்ஸ் சர்வர்லையோ டெஸ்க்டாப்லையோ ஒரு யூசரை நீங்கள் கம்ப்ளீட்டாக delete பண்ணலாம். ஸோ இன்னைக்கு உங்களோட வேலை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஷிமென்ற ஒரு யூசரை கிரியேட் பண்ணி வச்சுக்க போறீங்க. அண்ட் டு delete a user that you have created, user del என்ற கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு sudo user del காஷ் ரெடி. ஸோ ஆல்ரெடி ஸோ இன்னைக்கு உங்களோட ஒர்க் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் காஷிமென்ற யூசரை நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த யூசரை நீங்கள் delete பண்ண போறீங்க. ஸோ யூசர் டெல் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு காஷிமென்ற யூசரை delete பண்ண போறீங்க. ஸோ ஆல்ரெடி சின்டாக்ஸை பாருங்க, sudo user del காஷிம் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காஷிமென்ற யூசர் delete ஆயிடுவாங்க.
அண்ட் தென் நீங்கள் எப்படி கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HC பாஸ்வேர்ட் இந்த டேரக்டரியில் பார்த்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சிங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து லைக் டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் லைக் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.